காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் நான் போயிருந்தேன். அதோட டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. வாய்ஸ் ஓவர்லாம் எதுவுமே கொடுக்கல, லைவாக எடுத்திருக்கேன். லைஃப் வந்து இன்னிலேருந்து நல்லா அப்படியே புதுசாக மாறி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி தீபாவளி, ஸ்டே ஹாப்பி. ஹாப்பி தீபாவளி. விஷ் எல்லாருக்கும் தீபாவளி டைம்ல உங்களோட கவலை எல்லாம் மறந்துட்டு லைஃப் வந்து இன்னிலேருந்து நல்லா அப்படியே புதுசா மாறணும், பிரைட்டா மாறணும், ஹாப்பியா மாறணும்னு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஹாப்பி தீபாவளி. மோகி மோகி இங்க பாரு மம்மி. யார் மடியில உட்காரணும்? ஏன் அம்மா மடியில உட்காரணும்? அம்மா அப்பா அம்மாவா? டயட்ல இருக்கீங்களான்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவேன். சாப்பாடுமே எனக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அவ்வளவு எடுத்துப்பேன். பட் ஆனால் காய்கறி நிறைய எடுத்துப்பேன், பழங்கள் எடுத்துப்பேன், சிக்கன் எடுத்துப்பேன், மீன் எடுத்துப்பேன், எல்லாமே எடுத்துப்பேன். பட் ஆனால் ஹெல்த்தியாக எடுத்துப்பேன். இதுதான் விஷயம். மற்றபடி பெருசா டயட்ல அப்படிலாம் இல்லைங்க. பனானா சாப்பிட்டீங்கன்னா செம்ம இன்ஸ்டன்ட் எனர்ஜியா இருக்கும். எங்கிருந்து தான் அந்த எனர்ஜி வருதுன்னே தெரியாது. ஸோ அந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜியா இருக்கும். நட்ஸ் எல்லாம் கூட நீங்க எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ மக்கானான்னு வருது, மக்கானாஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். நான் அப்பப்போ சாப்பிடுவேன். என் பையனுக்கு வறுக்கும் போது பம்ப்கின் சீட் சாப்பிடலாம். மக்கானா வந்து ஃப்ரை பண்ணனா அது கூட சாப்பிடுவேடா மம்மி. ஒரே ஒரு ஏலச்சி வாழைப்பழம் சாப்பிட்டேன். செம்ம எனர்ஜியா இருக்கு. ஏலச்சி வாழைப்பழம் வந்து சளி வந்து பிடிக்காது. நீங்க வெயில் காலத்துலயே சாப்பிடலாம். இந்த மாதிரி மழை காலம் இருக்கும் போது சாப்பிடலாம். கிட்ஸுக்கு கொடுக்கலாம். பிரெக்னெண்டா இருக்கிறவங்க டெய்லி ஒரு 4 வாழைப்பழம் சாப்பிடலாம். ஏலச்சி பழம் குட்டி குட்டியா தான் இருக்கும். மார்னிங் ஒரு 2 சாப்பிடலாம், ஈவினிங் ஒரு 2 சாப்பிடலாம். நான் அதெல்லாம் சாப்பிட்டேன். என்ன வேணும்? கோச்சாமா, குலோப் ஜாமுனா? ஜாமுன் வேணுமா? உனக்கு என்ன வேணும்? குலோப் ஜாமுன். ஸோ நான் செஞ்ச குலோப் ஜாமுன் சாப்பிட்டு பார்க்க போறோம். காஞ்சிபுரம் செல்லும் வழி. மோகி, அம்மா செஞ்ச கலர் கலர் ஸ்வீட் எப்படிப்பா இருந்துச்சு? நல்லா இருக்கா? நீ எத்தனை சாப்பிட்ட? என்ன கலர் சாப்பிட்டீங்க? பிங்க். ஆமா ஆமா, அது ரெட்டு தான். அந்த ரெட்டோட ஃப்ளேவர் லேசா கலர் லேசா போட்டேன், அதனால அது பிங்க் ஆயிடுச்சு. இது தெரியுதுங்களா கிளைமேட்? குலோப் ஜாமுன் இப்ப சாப்பிட போறது இல்ல, இறங்கிட்ட அப்புறம் தான் பசங்களுக்கு கொடுக்க போறேன். இல்லைன்னா அது ரொம்ப ஜூஸியா இருக்குல்ல, அங்க எங்க ஆக்கிடுவாங்க. ஸோ சானிடைஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்துல கோவில் வந்துடும். இப்ப பாருங்க கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு கொஞ்சம் டார்க் ஆயிடுது. கிளைமேட் அப்படியே கிளவுடியா இருக்கு. எப்படி வருது? கிளவுடி தானப்பா. நான் இப்ப எங்க போறேன்னா மீனாட்சி அம்மனோட தங்கச்சி காமாட்சி அம்மன் பார்க்க போறோம். அப்ப வந்து நான் எங்க அக்கா கிட்ட கேட்டேன், எப்படிக்கா எங்க அக்கா நேம் வந்து ரேவதி, என் நேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிக்ளேர் பண்றேன்னு நினைக்கிறேன். மை நேம் இஸ் சிந்து. ஸோ அதனால வந்து கேட்டேன், ரேவதியோட தங்கச்சி சிந்து மாதிரி மீனாட்சி அம்மனோட தங்கச்சி வந்து காமாட்சியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இட்ஸ் ஸோ ஃபன் பண்ணிட்டு போறோம். என் வீட்டுக்காரர் அப்படியே பாவம், டவர் நெட்வொர்க் இல்லை, ஆனாலும் பாவம் ஜிபிஎஸ்ல ஏதோ ஒன்று ஆன் பண்ணி கரெக்டாக தான் போறோமா செக் பண்ணிட்டு இருக்காரு. கோவில் வந்து ரீச் ஆயாச்சு. அம்மா மழைப்பா, வெளியே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திடீர்னு கார் வேற ஸ்டார்ட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு, கார் வந்து பள்ளத்துல மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன ஆச்சு, கார் வந்து ஸ்டார்ட் ஆகல. அதான் நான் சொன்னேன், இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ தெரியலையே அப்படி சொன்னேன். கரெக்ட் தானே? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு யூடியூபர்னாலும் என்னை இறக்கி விட போறாங்களாம் கீழே. பாருங்க என்ன பண்றீங்க? என்ன டாய்மா இது? யூனிகார்னா? எனக்கு கொடுங்க, எனக்கு பிடிக்கும் யூனிகார்ன். ஜென்ரலி ஐ லவ் டாய்ஸ். அம்மா
கோபுரம். சரி, ஓகே. டெம்பிளில் வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. மழையிலேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ சாமி பார்த்துட்டதுக்கப்புறமா நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக பக்தியில் மூழ்கிடுவேன். பக்தி பரவச நிலையில் இருப்பேன் நான். சாமி பார்த்துட்டு உங்களுக்கு ஆச்சு எல்லாருக்கும் சேர்த்து, என் யூடியூபர்ஸ்க்கும் சேர்த்து அனுப்புறேன். ஓகே, கோவிலேருந்து கிளம்புறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. பட் கிளம்பி தான் ஆகணும். கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் சொல்லவே முடியல. கோவிலேருந்து வெளியே வந்தாச்சு. இது பாருங்கள், அங்கேருந்து சிப்பு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பூ கொடுக்க மாட்டாங்க, அப்படியே வாங்கிட்டு வச்சுப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு எப்படி இருக்குது, தரிசனம் பார்த்தாச்சு. சரி, இப்படி அழகாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் ஹேர் பின் இல்லை. நமக்கு எங்கே ஹேரே இல்லை, எங்கே இருந்து ஹேர் பின் எடுத்து வைக்கன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா ஹேண்ட்பேக்கில் அதெல்லாம் வைக்கிறது இல்லை. எப்படி இருக்கு, எப்படி அம்மா இருக்கு, எப்படி பாப்பு இருக்கு? சூப்பர், தேங்க்யூ. நல்லாக்கா, எப்படிக்கா குலோப் ஜாமுன் எப்படி இருக்குங்க? சூப்பர், தேங்க்யூ. எப்படிமா இருக்கு? தேங்க்யூ. குலோப் ஜாமுன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. சூடா டீ, கோயில் ஆப்போசிட்லேயே ஒரு டீ கடை இருக்குது. அண்ணா கடையில் தான் டீ வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குது. பிடிக்குமா? லேஸ் பிடிக்குமா? அப்பா அம்மா கூட நிறைய கோயில் வந்திருக்கேன், எல்லா கோயிலும் வந்திருக்கேன். மேபி இங்கே கூட வந்திருப்பேன். பட் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி சின்ன வயசில் வந்திருக்கலாம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக சொல்லிகிட்டே இருப்பேன், காஞ்சிபுரம் போகணும், காஞ்சிபுரம் போகணும் அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். பட் ஆனால் வர முடியல. இந்த வாட்டி தான் வந்திருக்கோம் தீபாவளி அன்னைக்கு. சாமிக்கு பூ வாங்கினோம். பார்த்தோம், சாமிக்கு பூ வாங்கியாச்சு. போய் பூஜை முடிச்சுட்டு கூப்பிடுறேன். சரி, பூஜை முடிச்சுட்டு பார்க்கலாம். பூ வச்சாச்சு. எப்படி இருக்கு பூ, எப்படி இருக்கு? மரத்தை சுற்றி பாருங்க, தூண் மாதிரி கட்டி மரம் இருக்கு மேலே. பிரசாதம் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. பிரசாதம் தட்டை, முறுக்கு, லட்டு, ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச பஞ்சாமிர்தம். வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி, வணக்கம்.